ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைபாதையில போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வார சோதனை அடிப்படையில திவ்ய தரிசன டிக்கெட் வந்து டெய்லி காலையிலயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திவ்ய தரிசன டிக்கெட் யார் யாரெல்லாம் வாங்க முடியும்? அதாவது ஆன்லைன்ல ஆல்ரெடி நான் வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து குடுப்பாங்களா? அப்படின்ற மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன்ல ஆல்ரெடி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்க யார் யாருக்கு கிடைக்காது? யார் யார் வந்து வாங்க முடியும்? அப்படின்றத பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க நாளைக்கோ, நாளான்னைக்கோ, இன்னும் 2 நாள் கழிச்சு கூட போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. திவ்ய தரிசன டிக்கெட் அலிப்பிரி நடைபாதையில ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸும், ஸ்ரீவாரிமெட்டில 5,000 டிக்கெட்ஸும் குடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில என்ன டைமிங்க்கு டோக்கன் குடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, காலையில 4 மணில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நடைபாதை 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். 4 மணிக்கு டோக்கன் குடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, டோக்கன் அவைலபிள் இருக்க வரைக்கும் குடுப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் அதோட டைமிங் காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் தான். காலையில 6 மணிக்கு மேல தான் அதோட கவுண்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டைமிங். அடுத்தது இப்போ ஆன்லைன்ல ஆல்ரெடி நான் ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டு நான் தரிசனம் போற அன்னைக்கு புக் பண்ணியிருக்கேன். நடந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் நடந்து போற வழியில சப்போஸ் எனக்கு திவ்ய தரிசன டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்ற டவுட்டுக்கான பதில பார்க்கலாம். நீங்க போ தரிசனம் போகக்கூடிய அந்த நாள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 7ஆம் தேதி தரிசனம் போறீங்க அப்படின்னா, அந்த 7ஆம் தேதி உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஆன்லைன்ல ரூ. 300 டிக்கெட்டோ, ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ, இல்ல வேற ஏதாவது லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டோ, நீங்க சேம் டேல அங்க பிரதர்ஷனம் மேக்ஸிமம் வந்து அந்த நாளே போமாட்டாங்க. ஏன்னா நம்ம மிட் நைட்ல பண்றனால அடுத்த நாள் தான் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க வந்து ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அங்க பிரதர்ஷனம் வந்து வச்சிருந்தா கூட வாங்க முடியும். இப்போ ரூ. 300 தர்ஷன் டிக்கெட், ரூ. 500 தர்ஷன் டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட். இது 3ல எதுவும் நீங்க 7ஆம் தேதி சேம் டேல ஈவினிங் ஸ்லாட் டிக்கெட்டோ ஏதாவது வச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு திவ்ய தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எந்த பேசிஸ்ல கொடுக்குறாங்கன்னா, நீங்க போகக்கூடிய அந்த நாள்ல இல்லாம அதுக்கு அடுத்த நாள் இப்ப 7ஆம் தேதி நீங்க நடந்து போறீங்க காலையில ஒரு 8 மணிக்கோ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் வந்து ரூ. 300 டிக்கெட் வச்சிருக்கீங்க. ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி தான் புக் பண்ணிருக்கீங்கன்னா, தாராளமா நீங்க திவ்ய தரிசன டிக்கெட்டுமே வாங்கிட்டு தரிசனம் போகலாம். கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நாள்ல உங்ககிட்ட ஆதாரை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்க ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல அப்படின்றனால. இதுவே நீங்க வந்து 8ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் இருக்கு. இல்லனா 8ஆம் தேதி தான் உங்களுக்கு வேற ஏதாவது தரிசனம் இருக்குன்னா, 7ஆம் தேதியும் சாமி பார்க்க நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்ட குடுத்து தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். அதாவது நம்ம போற அன்னைக்கு ஆதார் கார்ட யூஸ் பண்ணி வேற எந்த தரிசன டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணியிருக்க கூடாது. அவங்களுக்கு தான் திவ்ய தரிசன டிக்கெட் குடுக்கறது இல்ல. மீதி எல்லாருமே வாங்கிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இப்ப வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நாம வந்து ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிட்டு போறோம். சப்போஸ் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாம போகாதீங்க. ஆதார் கார்டுல அந்த நாளுக்கு எந்த டிக்கெட்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சில நேரங்கள் என்னன்னா காலையிலே கூட்டம் வந்து அதிகமா இருந்தா ஒரு 10,000 டிக்கெட் அப்படின்றது தீந்துருது. நீங்க நடந்து போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல போயிட்டு உங்களால டோக்கன் வாங்க முடிஞ்சதுன்னா டோக்கன் வாங்கிட்டு கூட நடந்து போங்க. ஏன்னா திவ்ய தரிசன டிக்கெட்டும் ஃப்ரீ தர்ஷன் இலவச தரிசனம் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ரெண்டுமே சேம் டிக்கெட் தான். ஸோ கொடுக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் வேறையே தவிர ரெண்டுக்குமே நம்ம ரிப்போர்ட் ஆகிற இடமும் ஒண்ணுதான், தரிசன நேரமும் ஒண்ணுதான். ஸோ அதனால அதுல எந்த மாற்றமே நமக்கு கிடையாது. டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா ரெண்டுக்குமே வேணும். ஸோ எல்லா ப்ரொசீஜருமே சேமா இருக்கும்போது நீங்க நடந்து போகும்போது டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்றது? ஏன்னா நம்ம லேட் ஆயிட்டோம், ஆஃப்லைன் கவுண்டர்ல டிக்கெட் இருக்கு, அதை வாங்கிக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க தாராளமா நடந்து போகலாம். அன்றைய நாளுக்கான ஆன்லைன் டிக்கெட் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணாத நண்பர்கள் யாரா இருந்தாலுமே நீங்க அன்னைக்கு திவ்ய தரிசன டோக்கன் அவைலபிள் இருந்தா தாராளமா வாங்கிட்டு போகலாம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்க ஈவினிங் டைம் மாதிரி தான் வந்து அலிப்பேரி ரீச் ஆகுவோம். ஸோ அப்ப நடந்து போனா எங்களுக்கு டோக்கன் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. காலையில வந்து ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஒரு 11, 10, 11 மணி வரைக்கும் கூட சில நேரங்கள்ல அவைலபிள் இருக்கு. கூட்டம் இருந்தா தீந்துருது. அதனால நீங்க ஈவினிங் டைம் போறீங்க. ஒரு 7, 8 மணி நைட்டுக்கு அந்த மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நம்ம காலி கோபுரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம அங்க வெயிட் பண்ணிட்டு கூட காலையில 4 மணிக்கு கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கிட்டு திருமலைக்கு போகலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்லயும் திவ்ய தரிசனத்துல போறவங்களுக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் ஒரு 5, 6 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம்.
அதுக்கு கம்மியா கூட ஆகலாம். நேரடி தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டா இருக்கு. இதுவே உங்களுக்கு விடிய காலையில நான் ஒரு 3 மணி 4 மணி ஸ்லாட்ல எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கீழ் திருப்பதியில இருக்க 3 கவுண்டர்ல எஸ்எஸ்டி டோக்கன தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே காலையில வந்து இப்ப திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து உங்களுக்கு காலையில ஒரு 8, 9 மணிக்கு அன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சதுமே விடிய காலையில ஸ்லாட் வந்து குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால ஈவினிங் டைம் போனா நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றது இந்த திவ்ய தரிசனம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது வந்து கிடையாது. முன்னாடியே நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைன்னா அடுத்த நாள் வரைக்கும் நீங்க கவுண்டர்ல வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு கூட சாமி பார்க்க போகலாம். ஸோ திவ்ய தரிசனம் போறவங்களுக்கு இந்த டிக்கெட் நீங்க வாங்கணும் அப்படின்னா இதுதான் இப்போதைக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரா இருக்கு. இதுவே ஆல்ரெடி நீங்க மார்ச் மாசத்துல ஃப்ரீ தரிசன டோக்கன் வாங்கி சாமி பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 30 நாள் ஆகிருச்சா அப்படின்றதையும் பாருங்க. சப்போஸ் 30 நாள் ஆகல அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்க முடியாது. நம்ம திவ்ய தரிசனம் நடந்து போற கவுண்டர்ல இருக்க அந்த டிக்கெட்டுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா 30 நாள் கம்ப்ளீட் ஆகி தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். நம்ம ஆன்லைன்ல ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். 2 தரிசனம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நான் சொன்ன அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. ஸோ இது போல தொடர்ச்சியா யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. திருமலையில வசந்தோற்சவ விழா வந்து நடந்தது. ஸோ அந்த சேவால யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இத்தனாம் தேதி தரிசனம் போயிருந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா கூட ஷேர் பண்ணலாம். இன்னைக்கும் நாளைக்கும் தும்புரு தீர்த்தத்துக்கும் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு போனீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மே மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சம்மர் சீசன் அப்படின்றனால க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்கும். 300 டிக்கெட் எல்லாமே கவுண்டிங் குறைச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முன்னாடி முடிஞ்சதுன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.